எங்கள் கட்டணத்தில் கல்ல பிடுங்குறான்னா உன்னை எப்படி விடுவோம்? பொன்னாருக்கு புத்தி மழுங்கி போச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சொன்னால் எப்படி பேசுறது? மனிதராகவே மதிக்க முடியாது இல்லை. பொன்னார் கொத்தனாரா அண்ணாமலைன்னு கேட்கணும் நியாயமா. இங்கே அண்ணா அறிவாலயத்தில் ஒரு செங்கலை விட மாட்டேன் பிடிங்கி எறிவேன் என்று ஒருவர் சொல்லுகிற போது அவர் இந்த பாஜகவின் மாநில தலைவராக இருக்கும் பொழுது அவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள்? அறிவாலயத்தின் செங்கலை எல்லாம் பிடுங்கி எறிவேன் என்று சொல்வதற்கு இவர் யார்? அதை கேட்க மாட்டாரா பொன்னார்? உள்ளே வந்தால் நாங்கள் விடமாட்டோம்னு சொல்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்கிறாரு. நான் உள்ளே வந்தால் என்ன செய்வேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அவரை கண்டிக்க மாட்டாரா? மூத்த தலைவர் தானே பொன்னார். அண்ணாமலை இப்படி பேசக்கூடாது, அடுத்தவங்க வீட்டை போய் செங்கல் உடைக்கிறேன்னு சொல்கிறதே திருட்டு குற்றத்துக்கு சமமானது. அவங்க தலைவர் இந்த திருட்டு குற்றத்தை செய்கிறேங்கிறாரு, அதை அவங்க ஆதரிக்கிறாங்களா? இங்கே இங்கே இருக்கிற செங்கலை பிடுக்கிறதுக்கு இவர் யார்? இது எங்கள் கட்டடம். இங்கே நிற்கிற தோழர்கள் அவர்களெல்லாம் ஆளுக்கு சிறிது பணம் கொடுத்து கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் எங்கள் தலைமை கழகம். இதில் உள்ள செங்கல்லை பிடுங்குவேன் என்ற அண்ணாமலை சொல்கிறார் என்றால் அதை கண்டிப்பதற்கு தான் பாஜகவின் வேலை. அதை விட்டுட்டு நாங்கள் கேட்போம், எங்கள் கட்டடத்தில் கல்ல பிடுங்குறேன்னா உன்னை எப்படி விட்றோம் பாடுறான்னு நாங்கள் சொல்லத்தான் செய்வோம். எங்கள் கட்டிடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கொத்தனார தலைவராக வச்சிருக்கிற கட்சிக்கு கொத்தனார கண்டிக்கணுமே தவிர எங்களை கண்டிக்க. சொல்றேன், இந்த மாதிரி சொன்னா எப்படி பேசுறது? மனிதராகவே மதிக்க முடியாது இல்ல. அவர் பேசுவதிலே ஒரு மனிதத்தனம் இருக்க வேண்டும், ஒரு நியாயம் இருக்க வேண்டும், சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு செயல் இருக்க வேண்டும். ஒரு கட்சியின் தலைவர் என்ன பேசுகிறாரோ, ஒரு எதிர்கட்சியை பார்த்து உன்னுடைய செங்கல்லை உருவுவேன் என்று சொல்வது என்ன நியாயம்? அப்படி பேசினால் அந்த தரத்திற்கு ஏற்பதான் பதில் சொல்ல முடியும். அறிவாலயத்தை விமர்சனம் பண்ணியிருக்காரு பொன்னார். என்ன ரெட் லைட் ஏரியாவா? அதுதான் சொல்றேன், நாங்க உள்ள கல் உடைப்பேன்னு சொல்றால உள்ள விட மாட்டேன்னு சொல்றோம். அப்புறம் இது என்ன இந்த மாதிரி பேசுனா ரெட் லைட் ஏரியாவான்னு கேட்டா என்ன அர்த்தம்? பொன்னாருக்கு புத்தி மழுங்கி போச்சுன்னு அர்த்தம். ஏதாச்சும் பதவி கொடுப்பாங்களான்னு பாக்குறாரு. அங்க எல்லாருமே அப்படிதான் பேசுறாங்க. ஆளுநர் இருக்காரு, ரொம்ப நல்ல மனுஷன், அவருக்கு பதவி எக்ஸ்டென்ஷனே கொடுக்கல. 4 மாதம் ஆச்சு, பதவி முடிஞ்சு போச்சு. ஏன் திமுக திட்டாருன்னா அப்படி திட்டினாலாவது அவங்க பதவி நீட்டிப்பு கொடுப்பாங்களான்னு பார்க்குறாரு. இப்போ ஒவ்வொருவரும் பாஜகவில் இருக்கிறவங்க இப்படி பேசுறதுக்கு காரணம் அங்கே ஒன்றிய அரசு மோடி ஏதாச்சும் பதவி கொடுப்பாராங்கிறதுக்காக பேசுகிறாங்களே தவிர அரசியல் பேசவில்லை. அந்த பேச்சிலேயே அரசியலுக்கு பொருத்தம் இல்லாதவை தான் இருக்கும். வரட்டும், அது தலைவர் முடிவு.